பவித்ரா வணக்கம். விக்ரம் நடிப்பில் ரஞ்சித் இயக்கத்தில் உருவாக இருக்கக்கூடிய தங்கலான் படம் வருகின்ற 15ஆம் தேதி என்ற அன்னைக்கு வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் அதற்கு முன்பாக நீதிமன்றம் வழங்கக்கூடிய ஒரு உத்தரவு என்பது அந்த படத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் சென்னை சேர்ந்த அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவர் பல விஐபிகளிடம் பணம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த நிர்வாகம் தொடர்பான முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அது தொடர்பான சரியாக கையாளவில்லை என்பது காரணத்துக்காக அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவர் திவாலானவராக அறிவிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர் மரணம் அடைகிறார். இப்படியாக தொடர்ந்து வந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் 2013ஆம் ஆண்டு தற்போது இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனம் கிட்டத்தட்ட 10.35 லட்சம் 10,35,00,000 ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார் ஞானவேல் ராஜா. அதைத் தொடர்ந்து ஞானவேல் ராஜாவோடு சேர்ந்து அந்த நிறுவனத்துடைய ஸ்டுடியோவின் நிறுவனத்துடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகிய இருவரும் 10,35,00,000 ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார்கள் மறைந்த அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம். அது தொடர்பான அந்த சொத்துக்களை உயர்நீதிமன்றத்தினுடைய சொத்தாட்சியர் நிர்வகித்து வருகிறார். இது தொடர்ச்சியாக இந்த அவரிடம் பெற்ற கடன்களை வசூல் செய்யும் நடவடிக்கையில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சொத்தாட்சியர் நிர்வகித்து வருகிறார். அந்த நடைமுறையில் மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் மறைந்த அர்ஜுன் லால் சுந்தர்தாஸிடம் யாரெல்லாம் கடன் பெற்றார்களோ அதை திருப்பி பெறக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக தான் அதன் ஒரு பகுதியாக தான் அவரிடம் கடன் பெற்ற ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகியோரிடம் 10,35,00,000 ரூபாய் பெற்ற கடனை திருப்பி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை அந்த கடனானது திருப்பி கொடுக்கப்படவில்லை. அதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. அப்போது ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகியோர் தற்போது வரையிலும் அந்த கடன் திருப்பி செலுத்தாத காரணத்தால் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய அடிப்படையில் அதாவது தற்போது 2013ஆம் ஆண்டு அந்த கடன் பெற்றார்கள். தற்போது வரையில் அதற்கு வட்டியுடன் சேர்த்து 26,36,00,000 என்பது தற்போது கொடுக்க வேண்டிய கடனாக இருக்கின்றது. அனைத்தையும் அவர்கள் முறையாக செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு செல்கிறது. அந்த வழக்கு தான் இன்றைய தினத்தில் ஜெயச்சந்திரன் மற்றும் கார்த்தியின் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கின் தற்போது விசாரணைக்கு வந்த நிலையில் இது தொடர்பாக நீதிபதிகள் முக்கிய உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக 1 கோடி ரூபாய் தொகை செலுத்த வேண்டும் என்றும் அதற்கு பிறகு வெளியாகக்கூடிய கங்குவா படத்திற்கு கூட அதற்கு முன்பாக 1 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் முறையாக இந்த உத்தரவை பின்பற்றாமல் படத்தை வெளியிடக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த தங்கலான் படத்துக்கு தற்போது இடைக்கால சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த படம் வெளியாவதற்கு முன்பாகவே அந்த தொகை 1 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அதை மீறினால் படம் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த 1 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்கள். பவித்ரா.